எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இதற்கு முன்பாக திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்தோம். அதையொட்டி இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது செங்கல்பட்டு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில? இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 6 தொகுதிகள் இருக்கு. பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருப்பூர், செய்யூர். ஆக்சுவலி சோழிங்கநல்லூரும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வருது. பட் நம்ம அது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதின்றா அதில் நம்ம கவர் பண்ணிடுறோம். இதுல நம்ம மாநகராட்சி இல்லாத பகுதியில் வச்சு நம்ம கவர் பண்றோம். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பொதுவாகவே இங்க திமுக டாமினேஷன் கொஞ்சம் நல்லதான் இருக்கு. நகர்ப்புற பகுதிகளில் திமுக நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக கொஞ்சம் பலவீனம் நடந்தாலும் இதுல என்னன்னா கிராமப்புற பகுதிகள் வரும்போது இது ஒரு அர்பன் பிளஸ் கிராமப்புற பகுதிகள் வரும்போது இதுல கொஞ்சம் அதிமுக அமைப்பும் அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப வட மாவட்ட அரசியலே இந்த பாமகவில் நடக்கும் உட்கட்சி குழப்பத்தினால கொஞ்சம் ஆடி போய்தான் இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஏன் நம்ம மாவட்ட வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம் தொகுதி வாரியான்னா, இப்ப நம்ம இந்த 6 மாசத்துல எப்படி நிலை மாறும் தெரியாது. ஸோ அதனால இப்ப நம்ம இப்போ ஒரு செட் எடுத்து அப்புறமா 6 மாசம் கழிச்சு என்ன நிலை வரும் பார்த்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற டைனாமிக்ஸ் படி அதிமுக பாஜக கூட்டணி யாருமே இல்லை, பாமக அந்த பக்கம் போல தெரியாத சூழல் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற அனலைஸ் படி பாமக இதற்கு முன்னாடி இந்த என்டிஏ 21 கூட்டணியிலே கண்டினியூ ஆகிறது அசம்ஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரை இது இங்க திமுக கொஞ்சம் இது ஃபுல்லா அர்பன் சேர்த்த. இப்போ சென்னையின் புறநகர் பகுதி நிறைய பேர் இங்க செட்டில் இருக்காங்க. நம்ம பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பண்ணிருக்கோம், பல்லாவரம் வீடியோ தனியா, அது ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, லிங்க் நீங்க பாக்கணும்னா பாத்துக்கோங்க. இந்த பல்லாவரம் தொகுதியில பார்த்தோம்னா 2011 அதிமுக முதல் முறையாக ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரான திரு தனசிங் என்ற வேட்பாளரை நிறுத்தி 52% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க. அன்னைக்கு அதிமுக தேமுதிக கூட்டணி ஜெயிச்சது. அதற்கு பிறகு 2016-21 திமுகவை சேர்ந்த ஐ கருணாநிதி அங்க ஜெயிச்சிருக்காரு. திமுகவோட ஸ்ட்ரக்சர் ஓட்டு பார்த்துருச்சுக்கோங்க. நீங்க 2016 44% 11 எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்க எதிராக அலை இருந்து கூறப்பட்ட அந்த 44% ஸ்ட்ரக்சர் ஓட்டு, 16ல 46%, 21 48%, ஒரு 2% இன்க்ரீஸ் அப்படியே இருக்காங்க. ஸோ இதுல திமுக ஸ்ட்ரக்சர் அங்க நல்லா இருக்கு, நல்ல கேண்டிடேட்டு அங்க இருக்காங்க. நீங்க நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தா 55 48 55 பேர் இருக்காங்க. ஒரு 7% ஜம்ப் அங்க இருக்கு. இதுல ஒரு 10% அப்படி ஓட்டு இழந்தாலும் இதுல ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது திமுகவுக்கு. அவங்க அமைப்பு ஏன்னா 2011லயே அவங்க 44 எடுத்திருக்காங்கன்னா அப்போனா ஓரளவு அந்த ஓட்டு தக்க வைக்கக்கூடிய அமைப்பு அவங்க இங்க இருக்குன்னு தான் அர்த்தம். அதிமுகவை பொறுத்தவரை அவங்க நீங்க 2011 எடுத்த அந்த தேமுதிக கூட்டணி எடுத்த ஓட்டை அவங்களால 16லயும் எடுக்க முடியல, 21 எடுக்க முடியல. 16 எடுத்துட்டீங்கன்னா அவங்க 52ல இருந்து 37க்கு வந்தாங்க, அப்புறம் 33க்கு போயிருக்காங்க. அதிமுக கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை. இதுல சில நியூ பிளேஸ், நாம் தமிழர், மக்கள் நீதி மையம் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் 21 அந்த கட்சி இன்னும் டேமேஜ் பண்ணிருக்காங்க. நாம் தமிழரோட குரோத் இந்த தொகுதியில் பார்த்தோம்னா 4400 ஆரம்பிச்சு 16,000 26,000 22,000 ஒரு கன்சிஸ்டன்ட் குரோத் நாம் தமிழர் இந்த தொகுதியில் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதி திமுக கொஞ்சம் ஃபேவரபிளான தொகுதி தான். அவங்க கேண்டிடேட்டும் ஐ கருணாநிதி இருக்காரு. அதிமுக தரப்புல மோஸ்ட்லி திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தான் எங்க கேண்டிடேட்டா வர வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அவர் நினைக்க முடியும். கொஞ்சம் விஜய் ஒரு 10% ஓட்டு அப்படி திமுக டேமேஜ் பண்ணாலும் இல்லை வேற எங்க எந்த டேமேஜ் பண்ணாலும், பிஜேபி என்டிஏ இங்க 20% எடுத்திருக்கு. என்டிஏ 15% இருக்கு. இந்த 15% ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றது தெரியல. இதுல கொஞ்சம் டேமேஜ் இருந்தாலும் அவங்க ஒரு திமுக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான் இந்த தொகுதியில இருக்காங்க. ஸோ பல்லாவரம் தொகுதியை பொறுத்து திமுக ஹெடா இருக்காங்க. அடுத்து தாம்பரம் தொகுதியை பொறுத்து அது கிட்டத்தட்ட பல்லாவரம் தான். இன்ஃபேக்ட் பல்லாவரம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷன் தாம்பரம். நீங்க எடுத்துட்டீங்கன்னா திமுக
அவங்க வந்து தொடர்ந்து 96 பார்த்தீங்கன்னா 96 ஒரே ஒரு முறை தான் அதிமுக இங்க தோற்றுருக்கு. அது தவிர மற்ற 4 முறையும் திமுக ஜெயிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம 89 இருந்தே எடுத்துட்டா கூட 89லயே வந்து திமுக வச்சு 91 அந்த அலையில காங்கிரஸ் வச்சுது. ஸோ அதிமுக வந்து கடந்த 30 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் 2011 ஜெயிச்சிருக்காங்க. திமுக கேண்டிடேட் SR ராஜான்றவங்க இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக தரப்புலையும் TKM சின்னையா அவங்க பொன்னாடி கண்டெஸ்ட் பண்ணாங்க. பட் SR ராஜா ஓட்டு இங்க எப்ப எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2006லயே 48% ஓட்டு ஜெயிக்கிறாரு. திரு 11ல இந்த தோல்வி அடையக்கூடிய சூழல்ல 43% எடுக்கிறாரு. அப்புறம் இது 16 44%, 21 47% இருக்கும்போது திமுக ஸ்ட்ரக்சர் திரு SR ராஜாவின் ஸ்ட்ரக்சர் வந்து இங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகே, அவர் தான் இங்க வேட்பாளராக திரும்ப நியமிக்க போறாரு. மறுபடியும் அவருக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க 46 நீங்க இந்த தாம்பரத்துல பாராளுமன்ற தொகுதியில அவங்க திமுக பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 46 53% அவங்க வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு என்னதான் ஒரு 10%, நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருக்கிறதால அவங்க ஒரு தாவேகா போன்ற புது கட்சிகள் வந்து இங்க ஓட்டு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிளஸ் இதுல வந்து அதிமுக ஓட்டு நிறுவனம். இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் போன NDA ஓட்டு வந்து ஃபுல்லா அதிமுக டிரான்ஸ்பர் ஆகுமா அது தெரியுது. அர்பன் ஏரியாஸ், ஸோ இங்கேயும் விஜய் பாதிப்பு கொஞ்சம் இருக்க முடியும். நாம் தமிழர் பார்த்தோன்னா இங்க கன்சிஸ்டண்டா ஒரு 22 19,000 22,000 ஓட்டு எடுத்துக்காரு. கிட்டத்தட்ட பல்லாவரம் மாதிரி தான். ஆரம்பிக்குமா 5200 ஓட்டு, அப்புறம் 14,000, அப்புறம் 19,000, 22,000 நிற்கிறாங்க நாம் தமிழர். ஸோ நாம் தமிழருக்கு ஓரளவுக்கு இங்க ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நாம் தமிழருக்கு ஓரளவுக்கு பேஸ் ரிட்டைன் பண்ணுவாங்கன்ற போது இங்க வந்து அதிமுக கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ SR ராஜாவுக்கு ஃபேவரபிளான தொகுதி தான் இதுவும் இருக்கு. அடுத்து செங்கல்பட்டு. இப்ப பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ ட்ரெண்ட் பார்த்து வச்சுக்கோங்களேன். இந்த எந்த அடிப்படையில் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றேன்னா, 2011 திமுக மோசமா தோற்கின்ற தேர்தலில் கூட அவங்க 44% அப்படி இருக்கு, 42% இருக்காங்க. அது ஸ்டேட் லெவல் ஆவரேஜ் அங்க அதிகமா எடுத்திருக்காங்க. அதனாலேயே இங்க ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. 2011 அந்த அலையில கூட இப்ப செங்கல்பட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த அலையிலேயே அவங்க ஜெயிச்சது வந்து ஒரு 1% மார்ஜின்ல தான் அங்க ஜெயிச்சிருக்காங்க. வரைக்கும் என்ன வித்தியாசம்னா 2011 திமுக அணியில போட்டுட்டு இது வந்து செங்கல்பட்டுல வந்து பாமக போட்டிட்டாங்க. ஸோ 100 பாமக இருக்கும் போதே ஒரு 100% ஓட் டிரான்ஸ்ஃபர் திமுக அணியிலிருந்து ஏற்பட்டிருக்கு. அதுவே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். இது இங்கேயும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதிமுக வந்து 91 அப்புறம் இங்க வெற்றி பெற்றது கிடையாது. லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல அதிமுக இங்க வெற்றி பெற்றது கிடையாது. அவங்க 2001 ஜெயிக்கும் போது பாமக ஜெயிக்கிறாங்க. 2011 ஜெயிக்கும் போது தேமுதிக தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து மோஸ்ட்லி அதிமுக தங்களோட கூட்டணிக்கு தான் கொடுத்துருவாங்க. அதிமுக இங்க கண்டெஸ்ட் பண்றதுடைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. கடந்த 2 தேர்தல்களாக நீங்க பாத்தீங்கன்னா வரலட்சுமி அவர்கள் திமுக அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் கன்சிஸ்டண்டா 45 48 எடுத்திருக்காங்க. ஒரு சிறிய அளவு சரிவு இருந்தாலும் அதுல சமாளிக்கக்கூடிய, ஏன்னா அவங்க லோக்கல் இஷ்யூஸ்ல கொஞ்சம் அங்க இருக்க, அவங்க கணவர் மீது சில திருப்திகள் அங்கங்களை இருந்தாலும் சிறிய பேக்ட்ராப் இருந்தாலும் வரலட்சுமி வந்து இங்க கொஞ்சம் ரீட்டைன் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. திமுக அவங்க சீட்டுக்கு திரும்ப கொடுக்குறாங்களா அப்படின்ற அதுவும் நம்ம பார்க்கணும். நீங்க நாம் தமிழர் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் நல்லாவே growth இருக்கு. இங்கெல்லாம் நாம் தமிழர் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. 4000 ஓட்டு இருந்து நாம் தமிழர் வந்து 19,000 ஓட்டு, 26,000, 25,000 ஓட்டு மேல எடுத்த தொகுதிகள். ஸோ இது வந்து ஒரு புறநகர்லயே கொஞ்சம் நாம் தமிழர் மைண்ட் செட்ல ஓட்டர்ஸ் அதிகமா தொகுதியில் அது நல்லாவே நாம் தமிழர் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் படி பார்த்தா வச்சுக்கோங்க, அதிமுக 24% எடுத்துக்கோங்க, திமுக 52% இருக்கு, பாமக இந்த அணியில் போட்டு பாமக 14%, 11% நாம் தமிழர். ஸோ அதிமுக பாமக அந்த கம்பைண்டா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா நடக்கும் போது பாமக அசியூமிங் இந்த அணியில் தொடர்பான 38% வருது. இதுல 48% இருக்காங்க. திமுக இங்க கொஞ்சம் ஒரு மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இன் டர்ம்ஸ் இப்போ அதிமுக பாமக கரெக்டா ஓட் டிரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தா கொஞ்சம் ஓட்டு இருக்கும், கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். இது தாம்பரம் பல்லாவரம் அளவுக்கு இது ஈஸின்னு சொல்ல முடியாது.
பட் இங்க ஒரு எட்ஜ் நான் திமுகவுக்கு கொடுக்குறேன். அது அந்த கேண்டிடேட்டோட லோக்கல் கிளவுட்டை பொறுத்தா இருக்கு, எதிரணியில் யார் நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ இதை வந்து நான் இது ஒரு டஃப் ஃபைட்டு, பட் திமுக எட்ஜுன்னு நான் சொல்லுவேன் இந்த தொகுதியை. திருப்பூர் தொகுதி வந்து இங்கேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டிடன்சி இது. திருப்பூர் பார்த்தீங்கன்னா 2011-16 2 தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. 16ல் திமுக 2016 திமுக மற்ற தொகுதிகள் வெற்றி பெற்றும்போது அதிமுக அந்த தொகுதி ஜெயிச்சிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க இங்க 16ல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறும்போது 35% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்கு. ஏன்னா இந்த பாமகவுக்கு இங்க சிக்னிபிகன்ட் ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு ரோல் பிளே பண்ணிருக்கு. ஸோ பாமக எந்த பக்கம் போகுதுன்றது திருப்பூர்ல ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு. இப்ப நீங்க திமுக அதிமுக பொசிஷன் பார்த்து திமுக 2011 பாமக இருக்கும்போது 42% எடுத்துடுறாங்க. 16ல் 35% தான் திமுக வருது, பாமக டென்ட் கிரியேட் பண்றாங்க. ஒரு சின்ன மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க அதிமுக. 21லயும் பாமக இருக்கும் அதிமுக 41% எடுத்து கட்ட வந்துடுறாங்க. திமுக அந்த விசிகா வச்சு 42 ஒரு சின்ன மார்ஜின் தான் ஜெயிக்கிறாங்கன்ற போது இதுல வந்து ஒரு ரொம்ப டைட்டான இதா இருக்கும். இதை நீங்க பார்லிமெண்ட் ட்ரெண்ட் படி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தொகுதியில திமுக பார்லிமெண்ட்லயே நீங்க 47%, மற்ற 3 தொகுதியில 50% கம்ஃபர்டபுள் தாங்கிட்டு நிக்கிறாங்க. இங்க வந்து 47% தான் வருதுன்ற போது இங்க வந்து மற்ற நீங்க இந்த சைடுக்கு தாம்பரம், பல்லாவரம், செங்கல்பட்டு கம்ஃபர்ட் இங்க இல்ல. 47% உதயசூரியன் நிற்கும் போது 42% விசிகா பானை சின்னத்துல. அதுவும் நம்ம நோட் பண்ணோம். 2019 நடந்த இடைத்தேர்தல்ல 2019 இடைத்தேர்தலில் உதயசூரியன் போட்டியிடும் போது அவங்க 47% எடுக்கிறாங்க. ஸோ உதயசூரியனை 47%, 47% வருது. விசிகா பானை சின்னம்னா அது 5%. அப்ப திமுகவுக்கு வாக்களிக்கும் வன்னியர்கள் கொஞ்சம் வந்து அதிமுக பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இதுதான் இந்த தொகுதியில. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி வந்து யார் போட்டியிடுறாங்கன்னு பொறுத்து, இங்க திரு SS பாலாஜி அவர்கள் விசிகால இருந்து போட்டிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் அவங்களுக்கு இருக்கும். நான் வந்து எட்ஜ் நான் அதிமுக நான் சொல்றேன். ஒருவேளை இரட்டை இலை போட்டியிடும் பட்சத்தில் பாமக போட்டிட்டாலும் அவங்களுக்கு எட்ஜ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதே உதயசூரியன்னா திமுகவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுல வந்து இப்போ ஏன்னா இப்போ SS பாலாஜி ஒரு விசிகால ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நாவலா இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் இந்த தொகுதியில் எங்க கொடுப்பாங்க அப்படின்ற அதுவும் தெரியல. ஸோ சோழிகள் கொடுக்க முடியாது, அது கொஞ்சம் பெரிய தொகுதி, அது மேனேஜ் பண்ற கஷ்டம். இந்த தொகுதி கொடுத்தா எப்படி இருக்கு? ஸோ இது வந்து அஸ்யூமிங் விசிகே கண்டெஸ்ட் பண்ணுவாங்க பட்சத்தில் அதிமுகவுக்கு இங்க ஒரு எட்ஜ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அந்த இரட்டை இலைக்கு ஃபார்மா அக்செப்டபிலிட்டி பிளஸ் பாமக கூட்டணியும் உள்ள இருந்ததுன்னா அது ஃபர்தர் அட்வான்டேஜ் இருக்கும். ஒருவேளை திமுக இந்த தொகுதியில போட்டியிடும் போது எப்படி அது வெற்றி வாய்ப்பை வந்து உறுதி செய்யும்? திமுக அந்த தொகுதியில கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கும். இப்ப 42 எடுத்துக்கிறாங்க, 47 கன்சிஸ்டன் 45 கிட்ட தொடரலாம். அது வந்து இப்ப அதிமுக பாமக கூட்டணி தொடுமான்னு கொஞ்சம் சிரமம். அது அதையும் நல்ல கேண்டிடேட் போட்டு அவங்க இதை தோத்துட்டுலாம். பட் இது வந்து ஆஸ் ஆஃப் நவ் ஒரு அதிமுக எட்ஜ் கொடுக்குறேன். அங்கேயும் யார் போட்டிடுறாங்க திமுக பாமகன்னு வச்சுக்கேன். அப்ப திமுக நல்லாவே இருக்கும். ரெட்டையாளர் உதயசூரியன்னா அது கொஞ்சம் டைட்டா போகும். ரெட்டையாளர் பானைன்னு ரெட்டையாள மேல வரும். அப்படி அது சிம்பிளுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. இன்னும் நிறைய அந்த சிறுசேரி உள்ள பகுதியில் நிறைய தலித் கிராமங்களா இருக்கு. அங்க இருக்கவங்க திமுக நல்லாவே சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பேஸ் இருக்குது தான். நாம் தமிழருக்கு இங்கேயும் ஒரு நல்ல ஒரு நாம் தமிழருக்கு இந்த ரீஜன்ல நல்லாவே க்ரோத் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 16ல் 1800, 19ல் 10,000, நீங்க வந்து அதுக்கப்புறம் 20,000, 22,000. நாம் தமிழர் ஒரு கன்சிஸ்டன்ட் 9%. ஸ்டேட் ஆவரேஜ் அதிகமா இருக்கு. நாம் தமிழர் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. விஜயோட ரோல் இங்க பெரிய ஆகும். விஜய் வந்து ஓரளவுக்கு திமுக ஓட்டு டென்ட் பண்ணி அப்படி வந்தாங்கன்னா அப்போ அதிமுக நல்லாவே இது இருக்கும். அதிமுகவோட சேலஞ்சே என்னன்னா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா பண்ணி அந்த பாமக ஓட்டு அவங்க எடுத்துருக்கணும் தான். இப்போ நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதிமுக 25% நீங்க எடுத்திருக்காங்க. அந்த 17% பாமக ஓட்டு கரெக்டா உள்ள வந்தாங்கன்னா அதிமுக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அதிமுக எட்ஜ் இருக்கக்கூடிய தொகுதியா நான் பாக்குறேன். அடுத்ததா செய்யூர் சட்டமன்ற தொகுதி. செய்யூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 2011 அதிமுக
55% எடுத்து ஜெயிக்கிறாங்க. எதிர்த்தரப்புல விசிகா இருக்கு. இந்த செய்யூர் பகுதியும் கொஞ்சம் விசிகேக்கு நல்லாவே பிரசன்ஸ் அங்க இருக்கு. அங்க வந்து 55% அதிமுக எடுத்து 2011 ஜெயிக்கிறாங்க. விசிகா 36% தான் வருது. திமுக, பாமக, விசிக அணியில. இப்ப 2016 பார்த்தோம்னா பாமக வந்து 17,000 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. விசிக தனித்து போட்டு 10% இருக்கும். இந்த 10% இப்ப அதிமுக திமுக 10% கொஞ்சம் இருந்தாலும் 37 இருக்கு. இதே நீங்க 21 பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், அந்த 10% நீங்க உள்ள ஃபுல்லா உள்ள வரல. அதுல ஒரு ஸ்மால் செக்ஷன் நாம் தமிழருக்கு உள்ள போனதால இப்ப 46, 47 இப்ப விசிகா ஓட்டு 9% வந்துருச்சு. பாமக ஓட்டு கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வெளில போயிருக்கு. அதுதான் நாம் தமிழர் போயிருக்கு. நாம் தமிழருக்கு கொஞ்சம் இங்க 5.5% எடுத்திருக்காங்க. பட் இங்க ஒரு டஃப் ஃபைட்டு இங்க இருந்தது. இங்கேயும் யார் கேண்டிடேட் இங்க பெருசு. ஏன்னா இங்க பாமகவுக்கு ஒரு 10% ஓட்டு இருக்க தொகுதி. அதிமுக நல்ல கேண்டிடேட் போட்டு வந்துட்டாங்கன்னா இங்க நல்லாவே ரொம்ப டஃபா தான் இங்க இருக்கும். இது நீங்க பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க எடுத்துட்டா வச்சுக்கோங்களேன். பார்லிமெண்ட்ல திமுக வந்து இந்த தொகுதியில 50% தாண்டல. 50% தான். இப்ப நீங்க அதிமுக பாமக ஓட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னாலே 46% அதுதான் வருது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் இருக்கு. பிளஸ் விஜய்க்கு எப்படி இங்க ஓட்டு திமுக சேர்த்து ஏற்படுத்துவான்ற இருக்கும்போது இது வந்து இந்த தொகுதியும் நான் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ்னு கொடுக்குறேன். பட் யார் இங்க இருந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. கேண்டிடேட்ஸ் பிசிக திரு பாபுவே கொடுக்குறாங்களா, திமுக சைட்ல 2014 அரசு ஜெயிச்சராவை கொடுக்குறாங்களா, எப்படின்னு தெரியல. என்ன இப்போ வட தமிழ்நாட்டுல இருக்க இப்ப பட்டியல் சமூகத்தை பெருசா அப்பீஸ் பண்ற விதத்துல தான் தனபால்ன்ற ஒருத்தர் ராஜ்யசபா எடப்பாடி கொடுத்தாரு. அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த தொகுதி ரொம்ப டைட்டா தான் இருக்கும். இந்த திருப்பூர், இந்த செய்யூர் போன்ற தொகுதிகள். இதுல வந்து நான் அதிமுக இதுக்கு நான் ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். யார் திமுக ஆப்பனண்டா இருந்தாலும் கொஞ்சம் டஃபா தான் இருக்குன்ற மாதிரி தான் என்னோட பொருள். ஏன்னா விஜயோட இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும் இதுல தான் பார்க்கறேன். அடுத்ததாக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இங்க எப்படி இருக்கு கலா நிலவரம்? மதுராந்தகம் பொறுத்தவரை இங்க வந்து 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கும்போது 53%ல அதிமுக ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் போட்டிட்டு டாக்டர் கே ஜெயக்குமார் அவங்க வந்து 41% இருக்காங்க. இது ஒரு தனி தொகுதி, மதுராந்தகம் தொகுதி. இங்க வந்து திமுகவை விட அதிமுகவுக்கு இந்த மதுராந்தகம் அந்த இதுல கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரெங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1999 சரி என்ன 1989 நீங்க வந்து அந்த ஜார்ஜ் ஸ்பிட்டப்பவே அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுனா இங்க இருக்கிற SD உக்கம் சந்த் அப்படின்ட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்படின்ற இங்க இருக்கிற பட்டியல் சமூக மத்தியில அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருந்திருக்கு. அது அதிமுக ஸ்ட்ரக்சர் ஓட்ட மாதிரி இருக்கு. இது இவங்க 11 கூட இங்க திருமதி எஸ் கனிதா சம்பத்ன்றவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க தான் போன வருஷம் செய்யூர் தொகுதியில் போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி செய்யூர்ல கூட அவங்க தட்டிக்கலாம். மரகதம் சந்திரசேகர் இவங்க வந்து 2014 காஞ்சிபுரம் தொகுதியில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க வந்து இங்க போட்டிட்டு கடந்த முறை ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 2% ஓட்டு லிஸ்ட்ல. மதிமுக சேர்ந்த திரு மல்லை சத்யா அவர்கள் அது உதயசூரி சின்னத்துல இருந்தாங்க. பட் அதுலயும் ஒரு அவங்க ஜெயிச்சு 45% எடுத்திருக்காங்க. பட் அதிமுக வந்து 47% இங்க ஓட்டை போல் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்ற போது இங்க வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியுது. திமுக எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, திமுகவுக்கு இங்க கொஞ்சம் பேஸ் இருக்கு. ஏன்னா 40% பேஸ் இருந்தாலும் இங்க வந்து கொஞ்சம் 40% 2011, 16 ரெண்டுத்துலயே எடுத்திருக்காங்க. 16 வெற்றி பெறாங்க. இதுல வந்து இங்க வந்து 45% வரும்போது ரொம்பவே டைட் ஃபைட்டா தான் இருக்கும். மரகதம் சந்திரசேகர் அந்த பகுதியில் நல்லா அறியக்கூடிய முகம். அவங்க கணவருக்கு நல்ல அங்க லோக்கல் செல்வாக்கு இருக்கு. இந்த தொகுதியில் இப்ப நீங்க நாம் தமிழர் ஒரு growth எப்படி இருக்குன்னு பார்த்துச்சுக்கோங்களேன். நாம் தமிழரோட growth வந்து இந்த தொகுதி இந்த செங்கல்பட்டுக்கு பிறகு கம்ப்ளீட் ரூரல் கான்ஸ்டிடியூஷன் போடும்போது கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. நீங்க செங்கல்பட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து 20,000 ஓட்டு வரைக்கும் அப்படி எடுத்திருந்தாங்க. பட் இங்க இருந்து 12,000 ஓட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க 2017 800 ஓட்டு,
19 6700 9200 12,000 போது இங்க கொஞ்சம் வீக்கரா இருக்கு. இப்ப நான் விஜயோட இம்பாக்ட் பெருசா இந்த தொகுதி இருக்கும்போது இங்க வந்து ரெட்டைலஸ் ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மரகதன் சந்திரசேகருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்க, மரகதன் சந்திரசேகர் தோற்கடிக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் திமுகல ஒரு நல்ல கேண்டிடேட்டை, கொஞ்சம் பவர்ஃபுல்லான கேண்டிடேட் போட்டா ஒரு தோற்கடிக்கலாம். இப்ப ரொம்பவே டைட்டான தொகுதியா தான் இருக்கு. இங்க வந்து சீமான் விஜயால் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தும் பட்சத்தில் யாருக்கு போகும் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு இங்க வந்து அதிமுகவுக்கு இங்கேயும் எட்ஜி கொடுப்பேன். குறிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகள், அதில் வந்து சோழிங்கநல்லூர் சென்னை மாநகராட்சியில் இருக்கிறதால அதை விட்டு 6 தொகுதிகளை பார்த்தோம். இந்த 6 தொகுதிகளில் பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு இது 3ம் திமுகவிற்கு ஆதரவான தொகுதியா, வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்கீங்க. அதிலும் குறிப்பா திருப்போரூர், செய்யூர், இதுல திருப்போரூர் வந்து பாமக ரோல் எந்த பக்கம் போகுதோ அவங்க வந்து வெற்றி வாய்ப்பு யார் கண்டெஸ்ட் பண்றாங்கன்றதும். அதுக்கு அடுத்தது செய்யூர் வந்து அதிமுகவிற்கு ஒரு எட்ஜி கொடுத்திருக்கீங்க. அந்த இடத்துல வந்து ஒருவேளை விசிகாவிற்கு என்ன வாய்ப்பு இருக்க போகிறதுன்ற அந்த பார்வையும் நமக்கு இருக்கு. அதுக்கு அடுத்துதான் மதுராந்தகம் முழுக்க அதிமுகவே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப டைட் ஃபைட். பட் இவங்க லோக்கல் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் இருக்காங்க. திமுக அந்த மாதிரி கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. அவங்க எப்படி வாய்ப்பு எடுத்து வருவாங்கன்னு தெரியல. குறிப்பா சென்னையில இருக்கும்போது அனைத்துமே ஓரளவுக்கு திமுகவின் கோட்டையா இருக்கும்போது சென்னையை தாண்டும் போது இது அந்த பாமகவோட ரோல் அந்த 10% கொடுத்தது அதிமுக அமைப்பு கொஞ்சம் ரூரல் சைடு வரும்போது இப்போ கொஞ்சம் மெல்ல மெல்ல இதாகுது. நிச்சயமா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.